ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு என்னாச்சுனாக்கா, எடுத்தோடனே மீனா ஃபேமிலியோட சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா இங்கே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் மீனா அவங்க அம்மாவோட பூக்கடையை எடுத்துன்னு வந்து இறக்குவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. இது என்னப்பா இதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உங்கள் கடை தான்மா, கார்பரேஷன்லேருந்து திரும்ப கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா ரொம்ப நன்றிப்பா சொன்னோடனே, எனக்கேம்மா சொல்கிறீங்க, உங்கள் மருமகன் கிட்ட சொல்லுங்கள், அவர் தான் கமிஷனரை பார்த்து பேசி இதெல்லாம் வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அம்மா வந்து சீதா பார்ப்பாங்க. அம்மா இல்லை அவர்தாம்மா, நான் தான் சொன்னேன்ல சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் வந்து நன்றி சொல்லுவாங்க. மீனாக மட்டும் கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பா, கொஞ்சம் டல்லாகவே இருப்பா. அவங்க அம்மா கேட்பாங்க, அதான் கடை தான் வந்துருச்சுல்லடி, அப்புறம் ஏன் இன்னமும் நீ டல்லாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க, இல்லைம்மா என் வண்டி தொலைஞ்சிருச்சு, இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வண்டி தொலைஞ்சிருச்சா, எப்போ தொலைஞ்சிச்சு, என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. அது அன்றைக்கே தொலைஞ்சிருச்சுமா, நானும் தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல, அதான் ஒரே கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இங்கே வந்து பார்வதிக்கு வந்து காமிப்பாங்க. பார்வதி வந்து ஒருத்தர் வருவார் இல்லையா, சிவன், அவர் வந்து வருவார். வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா வந்துடுவா. விஜயா வந்துட்டு, இவர்கிட்ட எதுக்கு நீங்கள் பேசினு இருக்கீங்க, யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வரல, வர வரைக்கும் நீங்கள் போயிட்டு வெளில போயிட்டு வெயிட் பண்ணுங்கள், இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியறதில்ல, நீலாம் அவர்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து வார்ன் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ வந்து சிந்தாமணியும் வந்து கிளாஸ்க்கு வருவாங்க, யோகா கிளாஸ்க்கு போயிடுவாங்க. உள்ளே போனோடனே முத்து ஃப்ரெண்டும் மறைஞ்சிருந்து வந்து சிந்தாமணியோட கார் டிரைவரை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு நீ வெளியில் வான்னு சொல்லிட்டு காரை வந்து தூக்கிடுவாங்க. காரை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். முத்து வந்து காரை எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே வந்து மீனா நடந்து வந்துகிட்டே இருப்பா, சாமி கும்பிட்டுட்டு யோசனையில் நடந்து வந்துகிட்டே இருப்பா. வரும்போது கிறிஷை பார்த்துருவா. கிறிஷை பார்த்துட்டு கிறிஷ்ன்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அங்கே உள்ள காரில் வந்து ரோகிணி இருப்பா. கிறிஷ் எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அப்புறமேட்டா சொல்லுவா, கிறிஷோட அம்மா வந்தால் என்கிட்ட சொல்லுங்க, அவங்க எங்களை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட பேசணும், பேசி புரிய வைக்கணும், நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரிங்க நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. சரிங்க நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆகுதுன்னு மீனா சொல்லுவாள். நானே வந்து காராண்ட விட்டுறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம புத்திசாலி ரோஹிணி வந்து அவங்க யோசிச்சிருவாங்க, இவங்க எப்படியும் காராண்ட தான் வந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் காரை விட்டு இறங்கி ஓடிடுவா. இவங்களுக்கு வந்து பயமாக இருக்கும். ஆனால் அவள் வந்து காரில் வந்து ஏற்றி விடுவா. அப்போ வந்து ரோஹிணி வந்து இருக்க மாட்டா. இவளுக்கே புரியாது, ஐயோ ரோஹிணி எங்கே போயிட்டா போலன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவ சொல்லுவா, நீங்கள் போங்க நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் மீனா வந்து கிளம்பிடுவா. கிளம்புனதுக்கப்புறம் ரோஹிணி வந்துட்டு கிறிஷை அடிப்பா, நீ ஏன் அவன் கூட போகிறா, ஏன் அவன் கூட சேர்ற சொல்லிட்டு எப்பயும் போல் திட்டுவா. திட்டிட்டு அப்புறமேட்டா இவங்க போயிடுவாங்க. இங்கே சிந்தாமணி வந்து வெளியில் வந்து பார்த்துட்டு, எங்கே நம்ம நிறுத்தி வச்சிருந்த காரை காணோம், காரையும் காணோம், டிரைவரையும் காணோன்னு சொல்லிட்டு. அப்போ முத்து வருவான். முத்து வந்து சொல்லுவான், நீங்கள் தானே அந்த பூக்கடையை தூக்குனீங்க, இப்போ என் ஒய்ஃபோட வண்டி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அப்போ தான் உங்கள் கார் வரும்னு சொல்லுவாள். ஃபஸ்ட்டு இவன் நம்ப மாட்டான். அப்புறமேட்டா இவன் ஃபோன் பண்ணி சொல்லுவான், ஃபோன் பண்ணி காட்டுவான், உங்கள் காரு என் கண்ட்ரோலில் இருக்குது, இப்போ எங்கள் வண்டி எங்களுக்கு கிடைக்கணும், அப்போ தான் உங்கள் கார் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே இவன் சொல்லுவாள், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னொடனே, நீங்கள் தான் எல்லா வேலையும் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவான். நான் கேட்பேன், சொல்லுங்கள் நானும் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட. உடனே சிந்தாமணி ஆஃப் ஆகிட்டு, சரி நீ ஃபஸ்ட்டு என் வண்டியை வர சொல்லு, நான் உன் வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லுவேன், அப்போ தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டா முத்து வந்து டேய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறா சொல்லிட்டு வண்டியை வர சொல்லிடுவான். அப்புறமேட்டா இவளும் சொல்லுவா, பைக் திருடுறவங்க கிட்ட சொல்லி தான் வந்து உன் காரை வந்து தூக்கிட்டேன்னு சொல்லுவோம், வண்டியை வந்து 2 வீலரை தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஓ, திருடுறவங்க கூடலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, சரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து அங்கே போவான். அவன்களை போயிட்டு அடி அடின்னு அடித்து கேட்பான், எங்கடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து உங்கள் வண்டியை வந்து பீகாருக்கு வந்து இது பண்ணியாச்சுங்க, இதுக்கப்புறம் நாங்களே நினச்சாலும் கிடைக்காது சொல்லுவான். அவன் போட்டு உதவுன்னு உதைப்பான். அப்புறம் சொல்லுவான், நீ எனக்கு தெரியாது வேணும்னு சொல்லிட்டு, இந்த வண்டியை தூக்குறதுக்கு எவ்வளோ சிந்தாமணி கொடுத்தாங்கன்னு கேட்பான். 20,000 கொடுத்துருப்பாங்க. அந்த 20,000 ப்ளஸ் உங்களுக்கு 10,000 ஃபைன், எனக்கு 30,000 நீங்கள் தரணும்னு சொல்லுவான். காசு தானே சார், நாங்கள் தந்துடுறோம், எங்களை விட்டுருன்னு சொல்லுவான். அது பத்தாது, நீ சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சொல்லு, முத்து வந்து அடிக்கிறான், அவன் வந்து என் வண்டி கிடைக்கலன்னா எல்லா கார் டிரைவரையும் கூட்டின்னு வந்துடும்னு சொல்கிறான், நீங்கள் உடனே எனக்கு ஒரு 40,000 இதெல்லாம் சரி பண்ணணும், எனக்கு 40,000 எடுத்துக்கிட்டு நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லுவான். ஏன் என்ன காசு கேட்க சொல்கிற, என் புதுசாக நான் வண்டி வாங்கினா 70,000 ஆகும், 30,000 நீ தருவா, மீதி 40,000 யார் தருவா, அதை அவங்க கிட்ட தானே வாங்கணும், அதுக்கு தான் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு. அவனுங்களும் ஃபோன் பண்ணி இவன் சொன்ன மாதிரியே சொல்லுவான். ஃபஸ்ட்டு இவன் சொல்வா, காசுலாம் என்னால் கொடுக்க முடியாது, காசு கொடுக்கலன்னா ஒரு போலீஸ்க்கு போயிடுவேன்னு சொல்கிறாருங்க. சொன்னோடனே போலீஸ்க்கா, சரி ஃபோனை வை, நான் காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறம் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா, நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தானே நான் பண்ணேன், இப்போ எனக்கு உன்னால் 40,000 நஷ்டம், நீ தான் தரணும் இந்த காசுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவள், நான் எங்கே போகிறது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ தான் இந்த காசை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட டிமாண்ட் பண்ணுறா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.